வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டத்தின் 10 தொகுதியிலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் அமைய உள்ள டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு மத்திய அரசு வழங்கிய ஒப்புதலை ரத்து செய்யும் வரை 48 கிராம பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுக இல்லை என்றும் அவர் அரசியலில் ஜோக்கராக இருப்பதாக விமர்சித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் சுவாமிகளை அவதூறாக பேசியதாக திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மனை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அவரது வீட்டில் சோதனை செய்ததில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வென்று வங்கதேசம் உருவானதை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய ஆளுநர் RN ரவி, எவரையும் பிரித்துப் பார்க்கும் நோக்கம் இந்திய மக்களிடம் இல்லை எனவும், மேலும் பிற நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டோருக்கு இந்தியா ஆதரவு கரம் நீட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2026 அதிமுக கூட்டணி வெற்றி தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் TRB ராஜா, எடப்பாடி பழனிசாமியை முதலில் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்க சொல்லுங்கள் என்று விமர்சித்துள்ளார். மாநகர் பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணிக்க வரும் 21ஆம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும், அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை பேருந்துகளில் முதியவர்கள் இலவசமாக பயணிக்க அனைத்து பேருந்து டெப்போக்களிலும் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளது என மாநகர போக்குவரத்து கழகம் மேலாண்மை அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் பேசியது வரவேற்கத்தக்கது என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பெங்களூருவில் நிலத்தடி நீர்மட்டம் அபாய கட்டத்தில் உள்ளதாக மத்திய ஜல்சக்தி துறை இணை மந்திரி ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அபுதாபியில் இருந்து கேரளா திரும்பிய இளைஞருக்கு குரங்கம்மை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து நியூசிலாந்து முன்னணி வீரரான டீம் சவுதி ஓய்வு பெற்றுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணம் மெடிசன் பகுதியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக 85 பேரை அந்நாட்டு அரசு கைது செய்துள்ளது. அமெரிக்காவின் அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப், கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் 25% வரி விதித்தது பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா பிரீலேண்ட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இயற்பியல் ஆசிரியர் ஒருவர் பாடத்தை புரிய வைப்பதற்காக தலைகீழாக கவிழ்ந்து பாடம் நடத்தியுள்ளதை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். அபுதாபியில் தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் தொடர் ஓட்டப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த தம்பதியினர் பாரம்பரிய உடையணிந்து 42.2 கிலோமீட்டர் தொலைவை 4 மணி நேரத்தில் நிறைவு செய்து சாதனை புரிந்துள்ளனர். கடந்த 1 வருட காலமாக நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45,000-ஐ தாண்டியதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் வானுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவை சேர்ந்த ஒரு ஆண் புலி தனது துணையை தேடி 200 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது.
உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.